புகாரில் மாமனார் குடும்பத்தை கொலை செய்ய ஏற்பாடு செய்த மருமகன் மற்றும் கூலிப்படையை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை ஈச்சனாரி பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பதவி எண் இல்லாமல் சென்ற காரை மறித்து சோதனையிட்டனர். அப்பொழுது காருக்குள் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இருந்த 4 பேரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர்கள் போத்தனூர் குறிச்சி பகுதியை சேர்ந்த மாணிக்கம் என்பவரை கொலை செய்ய வந்தவர்கள் என்பதும், இதற்கு மாணிக்கத்தின் மருமகன் விக்னேஸ்வரன் தான் ஏற்பாட்டாளர் என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். ஈச்சனாரி அருகே நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு ஃபியட் பண்டோ கார் நின்று கொண்டிருந்ததை பார்த்து அதை சந்தேகப்பட்டு அதில் இருந்த 4 பேரை விசாரித்ததில் அவர்கள் அந்த பகுதியில் ஒரு குடும்பத்தை ஒரு ஆதாயத்திற்காக கொலை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்றும் கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து 2 வீச்சர்வால், 2 கிளவுஸ் மற்றும் அந்த வீட்டை போவதற்கான ஒரு ஸ்கெட்ச் ஆகியவற்றை கைப்பற்றி இந்த யாரை கொலை செய்வதற்காக வந்தார்களோ திரு மாணிக்கம் என்பவருடைய குடும்பத்தை அவருடைய மருமகனே இவர்களை ஏற்பாடு செய்து கொலை செய்வதற்காக அனுப்பியிருக்கிறார் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தை அடுத்த கொல்லிமலை சோளக்காடு பகுதியில் வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் வெளிப்பொருட்கள் விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் உரிய அனுமதியின்றி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஜெலட்டின் குச்சிகள், டெட்டனேட்டர்கள் மற்றும் வெடி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு வெங்கடாச்சலம் கைது செய்யப்பட்டார். இதேபோல் தேவனூர் நாடு பகுதியில் உரிய அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த சீரங்கன் என்பவரை வாழவந்தி நாடு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மாணவர் விடுதியில் +2 மாணவர் ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அரசு மாணவர் விடுதியில் தங்கி 12ஆம் வகுப்பு பயின்று வந்த சேலத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்ற மாணவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் பலத்த தீக்காயம் அடைந்த அவர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனைக்கு சென்று மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் கூறியபோது உடன் பயின்ற மாணவர்கள் தன்னை திருநங்கை என்று கிண்டல் செய்ததாக கார்த்திகேயன் கூறியுள்ளார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி வருங்காலங்களில் நடைபெறாமல் இருக்க விடுதியில் தங்கியிருக்கின்ற மாணவர்களுக்கும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் உள்ளதோ அத்தனையும் ஆராய்ந்து தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர் ஒருவர் சக மாணவர்களின் கிண்டலால் விடுதியிலேயே தீக்குளித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை இஸ்மாயில்புரம் பகுதியில் குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்து வருவதை தடுக்க கோரி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். மதுரை இஸ்மாயில்புரம் பகுதியில் மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டு வரும் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கவுன்சிலர், மாநகராட்சி நிர்வாகத்தினர் உள்ளிட்டோரிடம் கடந்த ஓராண்டாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் பாட்டில்களில் சாக்கடை நீர் கலந்து குடிநீருடன் ஆட்சியரிடம் அலுவலகத்தில் முற்றுகையிட்டனர். சாக்கடை நல்ல தண்ணியில சாக்கடை தண்ணி கலந்து வருது. நாங்க ஒரு வருஷமா இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நோம்பு வேற வருது. நாங்க இந்த சாக்கடை தண்ணி எப்படி இது பண்றது? விடிய விடிய நாங்க போய் அங்கிட்டு தூரத்துல போய் வேற ஏரியால போய் பிடிக்கவும் முடியல, விடவும் மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு பேச்சு பேசுறாங்க. நீங்க போய் கவுன்சிலர்கிட்ட சொல்லுங்க. கவுன்சிலர் சொன்னா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்க அதுக்காண்டி கலெக்டர் ஆபீஸை பார்க்க வந்திருக்கோம். அந்த கலெக்டர் எங்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்க. அதுக்காண்டி தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். நல்லது செய்யணும். ரம்ஜான் பண்டிகை துவங்க உள்ள நிலையில் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்த அவர்கள் இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியனிடம் மனு அளித்து சென்றனர். இச்சம்பவத்தால் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் வழக்கினை விரைந்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்க சிறப்பு அமர்வு அமைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கின் விசாரணை 2 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள 1500 பேரின் வழக்குகள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி வழக்கறிஞர் புகழேந்தி என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் பல பேர் தவறு செய்யாமல் தண்டனை அனுபவித்து வரும் நிலை உள்ளதாகவும், இதனால் இந்த வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வு அமைக்க வேண்டும் என மனு அளித்திருந்தார். இந்த வழக்கின் விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இந்த வழக்கின் எதிரொலியாக சனிக்கிழமை அன்று சிறப்பு விசாரணை நடைபெற்று 212 பேர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. குண்டர் சட்டத்தின் தவறான பயன்பாட்டிற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தடுப்பு காவல் சட்டங்களின் கீழ் கைதாகி சிறையில் இருந்த 212 பேரை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்துள்ள தீர்ப்பிற்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தடுப்பு காவல் சட்டங்கள் ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்களுக்கு பிடிக்காதவர்களை பழி வாங்குவதற்கான ஆயுதங்களாகவே பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 3 ஆண்டுகளில் 6000க்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பு காவல் சட்டங்களில் கைது செய்யப்பட்டதையும், அவர்களில் 95 விழுக்காட்டிற்கும் கூடுதலானவர்களை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தடுப்பு காவல் கைதுக்கு எதிரான வழக்கு விசாரணையை அதிகபட்சமாக 2 வாரங்களில் முடித்து தீர்ப்பளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செயல்பட வேண்டும் என்றும், இத்திட்டங்களை பயன்படுத்தி அப்பாவிகள் கைது செய்யப்படுவதற்கு துணை போகும் அரசு அதிகாரிகளை தண்டிக்கும் வகையில் உடனடியாக சட்ட திருத்தம் செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.